உங்களில் ஒருவன் நான். இன்று இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பணி, ஐஏஎஸ் ஆவது எப்படி? எல்லாருக்கும் ஐஏஎஸ் ஒரு கனவு தான். பட்டி தொட்டிகள் எல்லாம் ஏழ்மை பணக்காரம் வேற்றுமை இல்லாமல் ஐஏஎஸ் படித்தால் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவையும் தான் இருக்கின்ற நாட்டையும் தமிழ்நாட்டையும் அல்லது மற்ற மாநிலத்தையும் ஆளலாம் என்ற ஒரு எண்ணம் உள்ளது. பிரிட்டிஷ் காலத்தில் ஐசிஎஸ் அப்படி என்ற இந்தியன் சிவில் சர்வீஸ் என்ற அதன் மூலிமா தேர்வு செய்து இந்தியாவை நிர்வாகம் செய்தனர். சுதந்திரம் அடையும் போது அதனுடைய கட்டம் ஐசிஎஸ் தேர்வில் தேர்வானவர்கள் சத்யநாத் தாகூர் அவர் தான் ஃபஸ்ட்டு 1864 இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நடத்திய தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1947 பண்டிட் ஜவஹர்லால் நேரு முதல் பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு ஜனவரி 26, 1950 குடியரசு நாள் என்று அறிவித்த பிறகு ஒரு 9 மெம்பர் கமிட்டிகளை போட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐசிஎஸ்ஐ மாற்றி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் அப்போது கிட்டத்தட்ட மாநிலங்கள் கம்மி, மக்கள் தொகையும் கம்மி. இன்றைக்கி 28, 29 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி இருக்கின்றன. 93 வரைக்கும் 380 வேக்கன்சி, 450 வேக்கன்சி, 400 வேக்கன்சி தான். பல மாவட்டங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பிரித்த பிறகு தான் இந்த தொகுதியானது இந்திய குடிமைப்பணி திட்டம் வேலைவாய்ப்பு அதிகமானது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 பேர் 1400 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க த்ரூ அவுட் இந்தியா. இந்தியாவிலே மிக உயர்ந்த பணி என்றால் ஐஏஎஸ் தான். எந்த ஏழ்மை மக்களும் சாதிச்சிருக்காங்க. அவங்க சாதித்த பிறகு பல கூட்டங்களில் பேசியிருக்கிறாங்க, பெற்றோர்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அதிகாரத்தை பொலிட்டிக்கல் பார்ட்டியே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அறிவாற்றலாக திட்டங்களை வகுப்பதற்காக ஒரு முக்கிய பணியாற்றியவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். சிறந்த பணி, உயர்ந்த பணி, எங்கோ போகலாம். இந்தியன் ஐஐஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அதில் படித்து வரவங்களுக்கு கூட ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த பிறகு, பேப்பரில் வந்த பிறகு, அந்த மீடியாவில் வரும்போது இருக்கிற மரியாதை, அந்த புகழ் அவங்களுக்கு கிடையாது. 2019, 20 ஐஐடி மாணவர் ஒரு கேர்ளு கூட படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே ஐஏஎஸ்ஸை வந்திருக்கிறாங்க. ஐஐடி படித்தவங்களே. ஏனென்றால் எம்பிபிஎஸ் படித்தவங்களே ஐஏஎஸ்ஸை வந்திருக்கிறாங்க. இதற்கு எலிஜிபிள் ஒரு டிகிரி தான். நான் அப்புறம் சொல்கிறேன் ஒன்று. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த உயர்ந்த பதவியை படிக்க வேண்டும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு கனவு இதுதான். யாராக பிறந்தாலும் ஒரு கனவு உலகம் என்பது நாம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது. இது யாரால் வந்ததுன்னா, பிரிட்டிஷ் ஆதிக்கத்தால் அவங்க கொண்டு வந்த திட்டத்தை வந்தபோது இது மக்கள் மத்தியிலே ஒரு வெறித்தனமாக உண்டாகியது. அதன் மூலமாக தான் இந்த அளவுக்கு இன்றைக்கும் சிறப்பாக ஐஏஎஸ் பணி என்பது இருக்கின்றது. மிக உயர்ந்த அனைத்து துறைகளிலும் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்து தான் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார்கள். பள்ளி மாணவர்களாம் இப்போ படிக்கிறாங்க, 10th 12th படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுதுன்னா, ஐஐடி போனால் போதும், எம்பிபிஎஸ் போனால் போதும், வேறு எதுவும் நமக்கு கிடையாது அப்படிலாம் இல்லை. பலவிதமான துறைகளில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ரா மெட்டீரியல்லாம் இப்போலாம் குறைஞ்சி போச்சு. என்ன தான் இண்டஸ்ட்ரிகள் படித்தாலும் எதிர்காலத்தில் இண்டஸ்ட்ரி வேலைவாய்ப்பெல்லாம் கம்மி. டாக்டரும் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க.
ஐஐடி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஐஐடி படித்தவங்க மேக்ஸிமம் எங்கேயுமே எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டர் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இன்ஜினியர் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. இன்ஜினியர் லேக்ஸ் கணக்குலாம் இருக்காங்க. யார் பொட்டன்ஷியலாக படிக்கிறாங்களோ அவங்க தான் போக முடியும். ஆனால் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். சயின்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், அவங்க ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஐஏஎஸ் மட்டும் அப்படி கிடையாது. ஐஏஎஸ் எப்படி தெரியுங்களா? அனைத்து பாடங்களையும் அனைத்து திறன்களையும் இந்தியாவை எப்படி வழிநடத்துவது, எப்படி திட்டங்களை வகுப்பது என்பது ஒரு பல்நோக்கு திட்டங்கள் நாலேஜ் உள்ள அறிவுள்ள ஒரு எக்ஸாம் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது பட்டமோ படிப்போ கிடையாது, பணி. ஐஏஎஸ் என்பது ஒரு பணி. ஒரு மாணவன் 21 வயசில் எலிஜிபிள் ஆகி எழுத ஆரம்பித்தால் அதுக்கு அட்டம்ப்ட் எத்தனை அட்டம்ப்ட் இருக்குது, எப்போல்லாம் எழுதலாம், என்ன டிகிரி, அது என்னென்ன முறையில் கொண்டு வராங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த முன்னுரை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஐஏஎஸ் பொறுப்பு அதிகமாக எல்லா ஜாதியினரும் வரக்கூடிய ஒரு பொறுப்பு யாரால் வந்துன்னா முன்னாள் பிரதமர் திரு விபி சிங் அவர்களால் வந்தது.